அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்றைக்கு ஒரு வழக்கம் போல ஒரு வித்தியாசமான தகவல் என்னென்னா, பொதுமக்களுக்கு அவதானம் தெரிவிக்கிற கருத்து. இது இதுவரை காலம் இருந்த கருத்துக்கு ஒரு முரணான கருத்து தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் கபில கென்னங்கார தெரிவித்துள்ள இந்த கருத்து தான் இப்போ அனைவற்ற கவனத்தை ஈர்த்துள்ளது. டெங்கு தொடர்பான நாங்கள் இதுவரையும் வச்சிருந்த எண்ணங்கள், நுழம்பு தொடர்பான கருத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களுக்கான அவதானமான அவசரமான தகவல். பாருங்க, வீடியோக்கு போவோம். டெங்கு நுழம்பு கடிக்கிற நேரத்தில் அவற்றை செயற்பாட்டிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது இந்த நுழம்புகள் சம்பந்தமான பூச்சி நோயாளர்களை செய்த ஆராய்ச்சிகள் ஆய்வுகள்லேருந்து தெரிய வந்திருப்பதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் கபில கென்னங்காரா தெரிவிச்சிருக்கிறார். இதுக்கு முதல் டெங்கு நுழம்புகள் காலமேல சூரிய உதிச்ச ஒரு காலமே கொஞ்ச நேரம் சூரிய அஸ்தமனம் பின்னேரத்தில் ஒரு 5 மணிக்கு பிறகு அந்த நேரத்தில் தான் மிக ஆக்டிவாக அது தெளிப்படுறது என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்களும் நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஆனால் இப்போ என்னென்னா, புதிய ஆய்வுகள் பிரகாரம், இந்த ஆராய்ச்சி இதுகள் இந்த அவதானிப்புகளின் பிரகாரம் காலை 6 மணிலேருந்து 11 மணி வரையும் அந்த காலை 6 மணிலேருந்து 11 மணி காலமாக 11 மணி வரையும் இந்த நுழம்புகள் மிகவும் ஆக்டிவாக செயற்பாட்டோடு வீரியத்தோடு செயற்பட்டு கொண்டிருப்பதாக அதிக செயற்பாட்டுடன் இருப்பதாக இந்த செயற்பாடு கடிக்கிறது, அதான் ரத்தத்தை உறிஞ்சுறது, கடிக்கிறது. இந்த செயற்பாடு காலம் 6 மணிலேருந்து குறுகிய நேரம் இல்லை 11 மணி வரை நீடிப்பதாக கண்டறியப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த நேரம் பொதுவாக மாணவர்கள், மற்ற வேலைக்கு செய்கிறார்கள் எல்லாரும் வெளிப்புறங்களில் அதிக அளவு நடமாடுற நேரமாக காணப்படுது இந்த 6 மணிலேருந்து 11 மணி. இதனால நுழம்பால் கடிபடுறதுக்கான சந்தர்ப்பங்கள், அதுக்கான ஆபத்துகளும் கணிசமாக அதிகரிச்சுள்ளது. இதுவும் தற்பொழுதும் விரைவாக இந்த டெங்கு காய்ச்சல் இலங்கையில் பரவி வரதுக்கு ஒரு காரணியாக இருக்கலாமோ என்று ஒரு ஐயம் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாடசாலைகளின் சூழல்களில் நுழம்பு பெருகி காணப்படுதல். அண்மையில் கூட நாங்கள் பத்திரிகை வேலை அறிஞ்சிருப்போம். மேல் மாநிலத்தில் பல பாடசாலை சூழல்கள் டெங்கு பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால பாடசாலை மாணவர்களுக்கு இந்த நீண்ட 11 மணி வரை கூட நுழம்பினால கடிபட்டு இந்த டெங்கு பரவல் வருவதற்குரிய ஆபத்து உள்ளதாக மருத்துவர் தெரிவிச்சிருக்கார். எனவே பொதுமக்களுக்கு மிக அவதானமான செய்தி என்னென்னா, நுழம்பு தனது செயற்பாட்டு நேரத்தை மாற்றிட்டுது. காலமே குறுகிய நேரம் இல்லாமல் காலமே 6 மணிலேருந்து 11 மணி மாற்றிட்டு. எனவே இதற்கேற்ற மாதிரி நமது தடுப்பு நடவடிக்கைகள் எம்மில் கவனம் வைத்து செய்து கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களுக்கான பணிவான வேண்டுகோள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.